விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். எப்போவுமே ஒரு குரல், ஒரு முகம், அதை பார்க்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட பேசுகிறது, உங்களுக்காக சில ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறது, ஒரு எதிர்பார்ப்பை எடுத்து சொல்கிறது, இது ரொம்ப பெரிய சந்தோஷம். நேரமின்மைங்கிறது தான். அப்பாயின்மெண்ட்ஸ் டைம் சரியாக இருக்குது, வருடப்பிறப்பு பலன் வேறு, பராபவ வருஷம் நமக்கு பிறக்குது இல்லை. அப்போ ஒரு புது வருடத்தை வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராக வேண்டிய ஒரு அமைப்பு. சூரியன் மேஷராசியில் உச்சமடைய போகிறார் அப்படிங்கிறது தான் இதோட பலன். இதோட பலன் நிறைய சேனலில் நான் கொடுத்துட்டதுனால இந்த தடவை நான் என்னோடய சேனலில் நான் போடலை. தயவுசெய்து நம்ம நேயர்கள் ஒன்றும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ வரப்போகிறது சித்திரை மாத ராசி பலன். அப்போது எப்போவுமே தமிழ் பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் நான் பலன்கள் சொல்லிட்டு வரேன். இந்த மாத பலன் அப்படிங்கிறது நீங்கள் சந்தோஷமாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நிறைய பேர் இந்த ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு இது ஜோசியம்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இந்த ராசி பலன் வந்து ஒரு ஓவர்வியூ. அதே மாதிரி குடும்பத்தில் என்ன நட்சத்திரம், யாருக்கு என்ன திசை இருக்குது, ஏக திசை நடக்குதா, ஏக நட்சத்திரம் ராசி வீட்டில் இருக்கா, ஏக ராசி இருக்கா, ஏக நட்சத்திரம் இருக்கா, அதாவது ஒரே நட்சத்திரம் ஒரே கிரகத்தோட திசை இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சுவையானதாக இருக்கும். ஏன்னா ஏக நட்சத்திரமோ ஏக ராசியோ ஏக திசையோ வீட்டில் இருந்தால் வீடே போர்க்களம் போல் காட்சி தரும். ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இது கொஞ்சம் சுபகிரகமாக இருந்துருச்சுன்னா ஓகே, கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். சுபகிரகம்னா எது? குரு, சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன், இந்த மாதிரி கிரகமாக இருந்துருச்சுன்னா ஓகே. இதுவே சனி, எப்பா கேட்கவே பயமாக இருக்குது. சனியை பார்த்து பயப்படாதவர்கள் இருக்க முடியுமா? ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகங்களோட ஒரு டச் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அதுவும் நிறைய சிரமங்களை நமக்காக கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வருட பிறப்பு பலனையோ மாத பலனையோ பார்த்தீங்களா, அந்த தினப்பலன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. கார்த்தி சார் போன மாதம் சொன்னீங்கல்ல உங்கள் தினப்பலன் வரப்போகுது அப்படின்னு. எங்கே சார், எதில் வரப்போகுது? இதற்கான அறிவிப்பு தமிழ் வருட பிறப்பு முடிஞ்சோடனே வந்துடும். ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் அக்ஷய திருதியை நமக்காக ஆரம்பிக்குது. ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய ராசி பலன் உங்கள் வரவேற்பறையில். ஏன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு அப்புறமேல் தான் திருதியை திதி ஆரம்பிக்குது. ஒரு நல்ல திதியில் நம்ம இந்த பலன் கொடுப்போமே, ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்போமே. இப்படி நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, கால நேரம் என்ன சொல்லுது, இதை பார்த்து வாழும் வாழ்க்கை சந்தோஷத்திற்குரியதாக இருக்கும். நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திக்கிறது எனக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சித்திரை மாத ராசி பலன். சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 முதல் தொடங்கி மே மாதம் 14ஆம் தேதி 2026 வரையிலான ராசி பலன். சார், இந்த மாதத்தினுடைய நிகழ்வுகள் என்ன? தேர்தல் இருக்குது, ஐபிஎல் இருக்குது, இன்னும் நிறைய ட்ராவல் இருக்குது, பிளான் இருக்குது, அக்ஷய திருதியை இருக்குது. நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஸ்ரீமத் ஆதிசங்கரர் ஜெயந்தி. ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் 2026. அப்போ ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் ஆதிசங்கரர் ஜெயந்தி. நான் மானசீக குருவாக நினைக்கிற அவருடைய ஜெயந்தி. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை அவர்கிட்ட வச்சு, என்கிட்ட ஜாதகம் கொடுத்தவர்களும் சரி, பார்க்குறவர்களும் சரி, என்னை வந்து நேரில் சந்தித்தவர்களும் சரி, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, நிறைய பேர் அவங்களுடைய ஃபோனில் ஆதிசங்கரோட படத்தை டிபியாக வச்சுருக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு மனசில் ரொம்ப சந்தோஷம். அப்போது
என் மீது எத்தனை ஒரு பிரியம் வைத்திருக்கணும், ஒரு மரியாதை வைத்திருக்கணும், அன்பு வைத்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே நான் குருவாக ஏற்றுக்கிட்டவங்களை அவங்களும் குருவாக ஏற்றுக்க முடியும். இது ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு பந்தம், பூர்வ ஜென்ம பந்தம், அப்படி தான் நான் பார்க்கிறேன். காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். தீபாவளி, பொங்கல், நிறைய பண்டிகைகள் இருக்குது. வரலட்சுமி விரதம், நோன்பு, நவராத்திரி, நிறைய வைபவங்கள் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடித்த பண்டிகை அல்லது அல்லது விசேஷம் இல்லை வைபவம் எது அப்படிங்கிற கேள்வி காஞ்சி மகா பெரியவர்கிட்ட கேட்டப்போ, நான் குருவாக நினைக்கிற என் ஜெகத்குரு, எங்கள் ஜெகத்குரு ஆதிசங்கரர் ஜெயந்தி தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னாராம். எனக்கு கேட்டப்போ ரொம்ப புல்லரிச்சது. இந்த மாதம் அந்த ஆதிசங்கரருடைய ஜெயந்தி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் 2026 நமக்காக வருது. எப்பவுமே சொல்வேன், நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரரை பிரார்த்தனை பண்ணின்னு நிகழ்ச்சி முடியும் பொழுது, இந்த தடவை ஆரம்பிக்கும் பொழுதே அவரை பிரார்த்தனை பண்ணி ஹாப்பி பர்த்டே டு யூன்னு அவருக்காக நம்ம சொல்லணும்ல. அந்த பிறந்த நாள் வாழ்த்து அப்படிங்கிறத ஒரு 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 சந்தோஷமாக இதை நினைக்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது அதை விட ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு பிடித்தவங்களை பற்றி யாருக்கிட்டையாவது நம்ம பேசுறது. நான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சொப்பனத்தையோ அந்த கனவையோ. நான் விளையாட்டாக என்னோடய உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, அம்மா அப்பா கிட்ட, பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட, எனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன் 2018. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்து இந்த ஜோதிடம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அவர் அன்னைக்கு சொப்பனத்தில் கொடுத்த தரிசனம் தான். இது நான்லாம் புக்கு படித்து என் டேலண்ட்லலாம் இந்த ஜோதிடம்லாம் நான் சொல்லலை. இது ஏதோ ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதம், அந்த குரு மகானோட ஆசீர்வாதம், அவருடைய வாழ்த்து, அந்த வாக்கு அப்படிங்கிறது பலிக்கிறதெல்லாம். சரி, இந்த மாதம் சந்திரன் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார், அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வரப்போகிறார், யார் யாரெல்லாம் கடந்து வரப்போகிறார், நான் யாரெல்லாம் கடந்து வரப்போகிறேன், நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் என்ன, நான் தவிர்க்க வேண்டிய நாள் எது, முக்கியமான நாள் எது, இதெல்லாம் கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கள் சார். நாங்கள் பஞ்சாங்கத்தை டைரெக்டாக பார்க்கறதில்ல, உங்களை தான் பஞ்சாங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு, கும்பராசியில் சந்திரன் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து மீன ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை இந்த மாதம் முழுதுமே ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி அடி எடுத்து வைக்கிறார். அப்போது மீன ராசியில் இருக்கிற கிரகங்களையும் அவர் கடந்து வர போகிறார். மீன ராசியில் செவ்வாய், புதன், சனி. சார், இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனே இந்த ஹார்மஸு இந்த கடல் பாதையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? இந்த நீர் சம்மந்தப்பட்ட கடல் சம்மந்தப்பட்ட ஹார்மஸ் என்ன காரணம்னா, மீன ராசியில் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் கடக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் கூடவே புதன் இருக்கார்ல, புதன் சமாதான பிரியர். தூது வருமா, தூறல் வருமா, சார் பஞ்சாயத்து கொஞ்சம் சமாதானமாக பேசலாமா, சமரசமாக பேசலாமா, நீங்கள் வேற புளி ரசம் மிளகு ரசம்னு நினச்சிடாதீங்க, இது சமரசம், கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது அப்படிங்கிறது. இது எல்லாமே புதன் கண்டிப்பாக செய்துட்டு இருக்கார். புதன் செவ்வாயை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். மேஷ ராசியில் சுக்கிர பகவான் வீட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மிதுனத்தில் குரு பகவான், தன் வீட்டை பார்க்கும் குரு, நேரடி பார்வை, அடேங்கப்பா. அப்போ தனுசு ராசி நேயர்களே, உங்கள் காட்டில் அடமலை, எதிர்பாராத பணவரவு, பழைய கடன்கள் அடைக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம், தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். இன்னும் ராசி பலனில் மற்றதெல்லாம் கேளுங்க. இந்த மாதம் டாப்பில் இருக்க போகிறது தனுசு ராசின்னா பாருங்களேன். அடுத்து கேது பகவானோட சஞ்சாரம் சிம்மத்துக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்தாலும் இந்த தடவை பாருங்கள், கிரகங்கள் எல்லாமே சந்திரனும் ராகுவும் கும்பராசியில் இருக்கிறப்ப தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. அப்போ ராகுலேருந்து கேதுவுக்கு ஒரு நேரடி கோடு போடுங்க. பார்த்தீங்கன்னா ராகு கேது நடுப்புறவே எல்லா கிரகமும் இருக்கும். இதை தான் கால சர்ப தோஷம். என்னது கால சர்ப? இதை யோகமாகவும் சொல்லலாம், தோஷம்னு சொல்லலாம். இது நிறைய பணத்தை கொடுத்துடும். மருத்துவ விரயங்கள், மருத்துவமனையில் அலைச்சல், நமக்காக இல்லாட்டி கூட அக்கம் பக்கத்தினருக்காக, நண்பர்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, லேபு, டெஸ்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், சார் ஃபஸ்ட் ஃப்ளோரான் சார், சார் ஃபிஃப்த்து ஃப்ளோரான் சார், செவன்த்து ஃப்ளோரான் சார், இப்படி அலையிற நிலை அப்படிங்கிறது இதை தான் சர்ப தோஷம், சர்ப கிரகங்கள் தரக்கூடிய தோஷம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த சர்ப கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக போவாங்க. எப்படி ரிவர்ஸில், கிளாக் வைஸ் கிடையாது,
ரிவர்ஸில், அப்போது கேது பகவான் ரிவர்ஸில் போகும்போது குரு தடுத்துடுவார். ராகு பகவான் ரிவர்ஸில் வரும்போது பாருங்கள், கிரகங்களே கிடையாது தடுக்கிறதுக்கு. அப்போது நிறைய விரயங்கள், பிரயாணங்கள், வீண் பிரயாணங்கள், டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது, டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணுறது, ட்ராவலை போஸ்ட்போன் பண்ணுறது, இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும். சார் கொஞ்சம் வைரல் ஃபீவர், வைரல் இன்ஃபெக்ஷன், இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கும். அது எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத ராசி பலனில் நம்ம பார்ப்போம். சார் இந்த மாதம் எந்தெந்த நாள் முக்கியம், அமாவாசை எப்போ, பௌர்ணமி எப்போ, இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இதோ அதற்கான விவரம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நமக்காக அமாவாசைங்கிறது இருக்குது. அப்போது சார் அமாவாசைன்னா பௌர்ணமி என்னைக்கு சார்? எல்லாம் ஒரு 14 நாள் 15 நாள் கழிச்சு தான். மே மாதம் 1ஆம் நாள் நமக்காக பௌர்ணமி திதி அப்படிங்கிறது உண்டு. சித்ரா பௌர்ணமி இல்லையா? அப்போது சார் தவிர்க்க வேண்டிய நாள் எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு நம்ம நேயர்கள் ஈஸியாக சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் பாட்டியம்மை, அமாவாசைக்கு அடுத்த நாள் திதி. நம்ம ஒரு சுபகாரியம், சுப நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள், குடுக்கல் வாங்கல்கள், கலந்தாய்வுகள், சந்திப்புகள் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியை பிளாக் பண்ணிவிடுங்க சார். அப்போது பிரதம திதிங்கிறது மே மாதம் 2ஆம் நாள் தானே வரணும், கண்டிப்பாக வரணும். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய திதி, அதுவும் அவ்வளோ சுபிக்ஷம் கிடையாது. மே மாதம் 2ஆம் நாள், இந்த 2 நாளையும் குறித்து வச்சுக்கோங்க, அறவே தவிர்த்துடுங்க சார். அப்போது இந்த சங்கடகர சதுர்த்தி, ஆமாம் சந்திரனே சங்கடப்பட்ட நாள். சந்திரனுக்கே நாய்படாத பாடு அப்படின்னு, எங்கே அலைஞ்சேன் எங்கே போனேன்னு தெரியலையே அப்படின்னு. மே மாதம் 5ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி, மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சந்திர பொழுது. அந்த சந்திரன் கிளம்பி போகிற பொழுதில் விநாயகரோட வழிபாடு செய்யும் பொழுது அந்த சங்கடத்தை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இது கேது தரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சார். ஏப்ரல் மாதம் 24, 25ஆம் நாள் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி, வளர்பிறையில் வரக்கூடிய நவமி. முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விஷயங்கள் ஏப்ரல் மாதம் 24, 25 வேண்டவே வேண்டாம். அப்போது மே மாதம் 9ஆம் நாள், மே மாதம் 10ஆம் நாள் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி, நவமி. இதை கடன் அடைக்கிறதுக்கோ, கிரெடிட் கார்டுக்கு ஒரு பேமெண்ட் அனுப்புகிறதோ, வட்டி கொடுக்கறதோ, நம்ம ஒரு விரயத்தை செய்கிறதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறதோ, கண்டிப்பாக அன்னைக்கு அந்த கடன் அடையிறதுக்கு ஒரு பெரிய வழி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி, நவமி அன்னைக்கு காலபைரவரோட வழிபாடு, காலபைரவரோட படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறது, அவருடைய அபிஷேகங்கள் பார்க்கறது, காலபைரவ வம்பஜேங்கிற பாட்டை காதுகளால் கேட்கறது, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை ஃபோனில் டிபியாக பார்க்கறது பொருளாதார உயர்வையும் கொடுக்கும். கடன் கஷ்டத்தை, வட்டியை, கடனினால் சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகளை குறைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் சார். இந்த அக்ஷய திருதியை நம்ம விட்டுற முடியுமா? இந்த அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் பிற்பகல் 1:32 நமக்காக ஆரம்பிக்குது. ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள் காலை 11:15 வரைக்கும் இந்த அக்ஷய திருதியை நமக்காக இருக்குது. அதனால் இந்த தடவை 2 நாளுமே அக்ஷய திருதி. ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் மதியத்திற்கு பிறகு, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி காலை 11:15 முன்பு அக்ஷய திருதியை அப்படிங்கிறது முடியுது. நம்ம தங்கம் வாங்குகிறோம், வெள்ளி வாங்குகிறோம், ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணுறோம், இதெல்லாம் வேறு விஷயம். பசுக்களுக்கான உணவு தானம். இந்த வேகமாக போகிற உலகத்தில் ஒரு பூஜைக்கு, ஒரு மந்திரங்கள் கேட்கறதுக்கு, ஒரு சிறிய தானத்துக்கான முக்கியத்துவத்தை அன்னைக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நல்ல நிகழ்வாக இருக்கும். நம்ம ஏதாவது நல்ல முக்கியமான விஷயங்கள் வச்சுருந்தோம்னா இந்த ஏப்ரல் மாதம் 19, ஏப்ரல் 20 பயன்படுத்திக்கிறது நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் தான் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் ஜெயந்தி. இதை நான் பற்றின விவரங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு அவருடைய பாடல்களை கேட்கிறதோ, அவருடைய கதையை நம்ம படிக்கிறதோ, அவருடைய கதையை படமாக எடுத்துட்டாங்க, அதை யூடியூப்பில் பார்க்குறதோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஆசீர்வாதம்ங்கிறது நமக்காக கிடைக்கும். முக்கியமாக சொல்ல முடியுமா சார், வெயில் இந்த தடவை 5 டிகிரி கூட போகுமா? அக்னி நட்சத்திரம் வேறு என்னைக்கு ஆரம்பிக்குது கார்த்திக் சார்? இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 28ஆம் நாள் வரைக்கும் நமக்காக அக்னி நட்சத்திரம் உண்டு. அப்போ சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில் தான் நமக்கு அக்னி நட்சத்திரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் முடிகிற வரைக்குமே அக்னி நட்சத்திரம் இருந்து அதற்கப்புறமும் தொடருது. நீங்கள் வேற அக்னி நட்சத்திரம்னா உடனே பிரபு கார்த்திக் படத்துக்கு போயிடுவீங்க. இல்லை, இந்த அக்னி நட்சத்திரம் வெயில் உச்சமடையக்கூடிய டைம் பீரியட். அப்போது
நிறைய திரவ ஆகாரங்கள், நம்ம பாடியை நிறைய டீஹைட்ரேட் பண்ணுறது, இளநீர், பூசணிக்காய், தர்பூசணி, பழச்சாறுகள், பால், தயிர், மோர், இது மிதமான உணவு, சாலிட் ஃபுட்டு, மசாலா ஃபுட்டெல்லாம் ரொம்ப சாப்பிடாம கொஞ்சம் நீர் ஆகாரங்களுக்கு, நீர் காய்கறிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதும், குளிர்ந்த பிரதேசங்களை தேடி போகிறதும், நிறைய குளியலுக்கான நேரங்களை அதிகமாக கொடுப்பதும், தண்ணீரினுடைய முக்கியத்துவம் தெரிந்து அதன்படி நடந்துக்கிறதும். அதுக்காக ரொம்ப ஜில்லுனும் போயிடாதீங்க, காது மூக்கு தொண்டையோட ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் வர ஆரம்பிச்சிடும். அளவாக இருந்துக்கிறது டெஃபினட்டாக நன்மை தரும். சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம், உச்சமாகக்கூடிய நேரம். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தேவா போற்றி போற்றி, தாயினும் தயை கொண்ட தேவா போற்றி போற்றி, தகிக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் தருவாய் போற்றி அப்படின்னு அந்த 7 குதிரைகளுடன் சூரியன் உதித்து வர காட்சியை இந்த மாதம் பூரா ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கறது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும். அந்த சூரிய பகவானோட பிரார்த்தனை, சூரிய பகவானோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி, நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரோட ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து, நான் மானசீக குருவாக இருக்கிற ஆதிசங்கரோட இரு பாதங்களை தொட்டு பிரார்த்தனை செய்து சித்திரை மாத ராசி பலன். இப்படி சந்திரன் கும்பராசியிலிருந்து தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து முழுசாக ராசி மண்டலத்தை கும்பராசி வரைக்கும் கடந்து அடுத்து 30 நாட்கள் கடந்து 31வது நாள் மீன ராசிலேயே அடியெடுத்து வைக்கிறாரே. இந்த மாதம் என் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? கார்த்திக் சார், இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி என்ன, சித்திரை மாதத்தோட கிரக பெயர்ச்சிகள் என்ன, கும்பராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரே, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் வீற்று இருக்குது? கும்பராசியில் சந்திரன் ராகுவினுடைய சேர்க்கை, மீன ராசியில் பாருங்கள் செவ்வாய் சனி புதன், மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், காலசர்ப தோஷம். சார், இந்த சித்திரை மாத கிரக பெயர்ச்சி கார்த்திக் சார் என்னென்னலாம் இருக்குது சார் எங்களுக்காக? எந்த கிரகங்கள் ராசி மாறுறாங்க அப்படின்னா, முதல்ல சுக்கிர பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார். தான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ரிஷப ராசியில் ரொம்ப பலமாக போய் உட்கார போகிறார். அதுக்கப்புறம் இதே சுக்கிர பகவான் மிதுன ராசியையும் இந்த மாதத்தில் தொட போகிறார். அப்போ 2 ராசியிலையுமே சுக்கிரன் தன்னோட சஞ்சாரத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பெரிய பலனாக இருக்கும். சூரிய பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே மீனத்திலிருந்து மேஷத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதுதான் சித்திரை மாதம். புதன் செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார்கள். இந்த புதனும் செவ்வாயும் நெருக்கமாகவே சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செவ்வாய் புதன் கூட இருக்கிற வரைக்கும் சமாதானம், சமரசம். ஐயோ, நீங்கள் வேற உடனே புளி ரசமா மிளகு ரசமான்னு கேட்பீங்க. சமரசம். ஐயா, நீங்களும் குக்கா நானும் குக்கா, நீங்களும் கிராமம் நானும் கிராமம், குக்கிராமம். சார் கார்த்திக் சார், நீங்கள் தான் சமாதானம் நடக்கும்னு சொன்ன ஜோசியர். நிறைய ஜோதிடர்கள் யுத்தம் வரும், உலகம் அழியும், அப்படி போகும் இப்படி போகும், அது அல்ல. செவ்வாய் சனி புதன் 3 கிரகமும் ஒன்றா இருக்கிறப்ப பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். அழிவுக்கு புதன் போகிறதுக்கு விடமாட்டார். இந்த புதன் செவ்வாயை தொடர்ந்தே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 6 மாத காலமாகவே இந்த புதன் ரொம்ப நெருக்கமாக சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் செவ்வாயை ஒட்டி. அதனால் செவ்வாயினுடைய வேகம் சனியை பாதிக்காது அப்படிங்கிறது தான் பலன். இந்த பலன் உலகத்துக்கே உண்டானது தான். மேஷராசியில் புதனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இப்படி சந்திரன் கும்பராசியிலேருந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி மீனராசியில் அடியெடுத்து வைக்க போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போகிறார், ஐயா சாமி நான் என்னென்ன கிரகத்தெல்லாம் கடந்து வர போகிறேன், யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறேன், இதை கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன். எப்பவும் போல் மேஷராசி நேயர்கள்ட்டே ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமே. பாருங்கள், உங்கள் ராசியிலேருந்து தான் சுக்கிரன் சஞ்சாரத்தை செஞ்சு அடியெடுத்து உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார். அப்போது தனஸ்தானத்துக்கு போக போகிற சுக்கிரன்கிறது தான் மேஷராசினருடைய பலன். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் முதுகுக்கு பின்னாடி தான் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது இந்த பேக் பெயின், பேக்கை மறந்துட்டேன், இந்த அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன் அப்படின்னு இந்த முதுகு லைட்டாக பிடிச்சிக்கிச்சு சார், வலிக்குதுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். கண்ணாடி பொருட்களோட வருகை. சார் அப்படின்னா என்ன சார்? ஒரு கண்ணாடி பொருட்கள் வாங்குறதோ, லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை தொட்டு பார்த்து வாங்கக்கூடிய ஒரு தருணமோ,
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை போய் பார்த்து புதுசாக இருக்கே இதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு அந்த டச் ஸ்க்ரீனில் விளையாட வேண்டிய அமைப்பு எல்லாம் மேஷராசி நேயர்களுக்காக சுக்கிர பகவான் தரப்போகிறார் அப்படின்னு. இன்னொன்று பாருங்களேன், செவ்வாயும் புதனும் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க இந்த மாதம். அப்போது கொஞ்சம் பஞ்சாயத்து, நீங்கள் வேகமாக போய் செய்யணும்னு நினைக்கிற காரியம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி செய்யலாமே, அவசரப்பட வேண்டாம். அவசரமாக போகிற விஷயங்கள் எல்லாமே நிதானத்துடன் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு அதிகம் காணப்படுது. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். அப்போ இந்த புதன் வந்துட்டாருன்னா பஞ்சாயத்தை கூட்டணும், பஞ்சாயத்து தலைவராக நீங்களே உட்காரணும், பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ, தலைவர் திமிங்கலம் தான் அணுங்கோ அப்படின்னு உங்களை கை நீட்ட வேண்டிய தருணங்கள். பக்கத்து வீடு எய்த்த வீடு பஞ்சாயத்தாவது, நம்ம வீட்டு பஞ்சாயத்தாவது, நம்ம நண்பர்களோட பஞ்சாயத்தாவது, சிநேகிதிகளோட பஞ்சாயத்தாவது பெரிய அளவுக்கு இருக்கும். பணத்தை பற்றின கவலை மேஷராசி நேயர்களுக்கு வேண்டாம். இந்த மாதம் முழுதுமே கேஷ் லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அதிகாரம் இந்த மாதம் முழுதும் சிலப்பதிகாரமே மேஷராசி நேயர்களே. அப்போ நல்லா சிரிக்கலாம், புது பொருள் வாங்க வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி நீங்கள் மனசில் எதை ஆசைப்பட்டீங்களோ அதை தங்கு தடை இல்லாமல் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு. கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்றதோ இது எல்லாமே இந்த மாதம் முழுதுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அப்போ விருப்ப பாடல், விருப்ப உணவு, விருந்தோம்பல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே அதில் விருந்தாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். விருந்து உங்களை தேடி வருவதை விட நீங்கள் விருந்தை தேடி போக வேண்டிய தருணங்கள், விழாக்கள், விசேஷங்கள், பண்டிகைகள், இதிலெல்லாம் முதல் மரியாதை, முதல் கௌரவம், முதல்வன் அப்படிங்கிற பேர் உங்களுக்காக இருக்குன்னா பாருங்களேன். முதல்வன் படத்தில் அர்ஜுன் அப்படி படிக்கட்டில் இறங்கி நடந்து வர மாதிரி வரலாம். நிறைய பேர் உங்கள் கூடவே இறங்கி நடந்து வருவாங்க. அதே மாதிரி எடுத்த காரியத்தில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். சூரியன் உங்கள் ராசியில் இந்த மாதம் முழுதும் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம். உங்கள் அதிகாரத்துக்கு அப்போது பஞ்சம் வருமா? உங்கள் அதிகாரத்தில் டவுட் ஏதாவது வருமா? வரவே வராது. அப்போ பெரிய மனுஷன் தான். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேஷராசி நேயர்களே நீங்கள் மேன்மக்கள் அப்படிங்கிறத மறக்க மாட்டீங்க. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். குருவை மிஞ்சி போய் நின்று காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எந்த யுத்தம் எங்கே நடந்தாலும் சரி, நாங்கள் தெளிவாக இருப்போம். எங்கள் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுப்போம். எங்கள் காரியம் சீரும் சிறப்புமாக நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் இந்த மாடிப்படிக்கட்டுகள் ஏறுறது இறங்குறது, சார் அப்ஸ்டர்ஸ் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார். இந்த தசாவதாரம் படத்தில் நம்ம பல்ராம்னு ஒரு கேரக்டர் வரும். அதை போலவே பெரிய பெரிய ஆஃபீஸருக்கெல்லாம் வணக்கம் வைக்கிறதும், பெரிய மனிதர்களை கண்டால் ஒரு வரவேற்பு கொடுக்கறதும், ஒரு விஷ் பண்ணுறதும் டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்களும் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். நண்பர்களோட வாகனம், நீங்கள் ட்ராவலுக்காக புக் பண்ணுற வாகனங்கள், அதாங்க இந்த ஓலா, உபேரு, டாக்ஸி, ட்ராவல்ஸில் புக் பண்ணலாமா, புது வாகனமாக இருக்கும். டிரைவர் அவ்வளோ பொலைட்டாக ஹம்பிளாக தன்மையாக வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக பேசுவாங்க. நீங்கள் தாங்க ஓனர், நீங்கள் தாங்க காசு கொடுக்குறீங்க. சார் நிஜமாவா சார்? எங்கே சார் வந்தால் டிரைவர்லாம் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதத்தில் யாருமே உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, அரவணைத்து செல்வார்கள். ரேஞ்சான வாகனத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் 3லேருந்து 5 நாளாவது ட்ராவல் பண்ணுவீங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் போடுங்களேன் ரிஷபராசி நேயர்களே. சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அடி எடுத்து வைக்கிறார், உங்கள் முதுகுக்கு பின்னாடியும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அடுத்து உங்களையும் தாண்டி மிதுனத்துக்கும் போகிறார். உங்களுடைய தனஸ்தானமான மிதுனத்துக்கும் அவர் போக போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், மீட்டிங்ஸ், கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம், ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கடல் கடந்து, அதை தாங்க இப்படி சொன்னேன், உய்யாலா முக்காபுல்லா, நம்ம எப்போவும் சொல்லுவோம்ல ஹவாலா அப்படின்னு. அந்த ஹவாலா பாருங்கள், அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்டல் வாங்குவீங்கன்னா, உப்பை கிறிஸ்டல்னு தானே அண்ணாச்சி சொல்லணும், அக்காச்சி சொல்லணும் அப்படின்னு இந்த கிறிஸ்டல் வாங்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக நிறைய இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன ஆபரண சேர்க்கை, யாருமே இல்லைனா கூட அங்கேயும் ஒரு கூட்டம் உங்களுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். எடுத்த காரியத்தை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. கல்யாணம், கச்சேரி, காதுகுத்து, விசேஷங்கள், விழாக்கள், உங்களுக்கான முன்னுரிமை கிடைக்கும். சார் மரியாதைலாம் நம்மளாம் எதிர்பார்க்கல சார், ஏன் மரியாதை என்னோட அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிவாதம்லாம் வேண்டாம்.
எடுத்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா போதும் அப்படின்னு பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், பேக் டு பேக் ட்ராவல், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், ஒரே நோட்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நோட்ஸ் எடுத்து எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கும். பிரத்யேகமான உணவு ஏற்பாடு, பிரத்யேகமான சந்திப்புகள், பெரிய மனிதர்கிட்ட இருந்து அழைப்புதல்கள், நீங்கள் கேட்ட உடனே வாகனம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். நண்பருடைய வாகனத்திலையாவது, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வாகனத்திலையாவது ஒரு ரேஞ்சாக போய் இறங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மகிழ் உந்து அட இந்த வாகனத்தை தான் நான் மகிழ் உந்துன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளசண்ட்டு ட்ராவல் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இந்த மாதம் முழுதுமே காணப்படும். மணி ஃப்ளோங்கிறது திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியம் ஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி, பெருமை, புகழ், மணி ஃப்ளோ ரொம்ப திருப்திகரமான அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. வரப்போகுதா, இதுவா, முடிஞ்சிருச்சா, உனக்கா, முடியவே முடியாது. இந்த மட்டம் தட்டுறதுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். காய்ச்ச மரத்தை தான் மிதுனராசி நேயர்களே கல்லால் அடிப்பாங்க. நீங்கள் காய்க்கிற மரம், உங்களை யாராவது உங்கள் திறமையை குறைச்சி சொல்கிறாங்க, உங்கள் எபிலிட்டியை குறைத்து பேசுகிறார்கள் அப்படின்னா உங்கள் மீது கொண்ட பொறாமையால் எங்கே இந்த புல்லை வளர்ந்துடுமோ, எங்கே இந்த புல்லை ஜெயிச்சிடுமோ, எங்கே இந்த பிள்ளை காரியத்தில் மிஞ்சி நின்றுடுமோ அப்படிங்கிற காண்டு, இந்த காண்டு உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. எதுக்கு 2 காது? ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுறதுக்கு தானே. நம்மை பற்றின விமர்சனங்களை காதால் கேட்பீங்க. உங்களை பற்றின கேலி சித்திரங்கள், நக்கல் நையாண்டிகள், விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருக்கிறப்ப எல்லாரும் உங்களை முதுகுக்கு பின்னாடி ஏசுவாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க. காதில் வாங்கிக்காதீங்க. ஏசுவர் ஏசற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே என் பணி என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நான் என் வேலையை நான் பார்க்குறேன். சூரிய பகவான் எப்படி தன்னோட சஞ்சாரத்தை தெளிவாக செய்கிறாரோ அதை போலவே உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டு. அரசாங்க சமாச்சாரங்கள், ஐடி கார்டு, இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு என்னென்ன கார்டெல்லாம் இருக்கோ, பால் கார்டு, விசிட்டிங் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த கார்டினுடைய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் மிதுனராசிக்காக இருக்கும். கிரெடிட் கார்டோட ரொட்டேஷனும் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய ஒரு அமைப்பு. ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, அதே மாதிரி மொய் விருந்து, ஒரு சிறிய ஒரு உதவி அப்படிங்கிறது உங்ககிட்ட நண்பர்கள் கேட்ட வண்ணம் இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஷாப்பிங்கு, பர்ச்சேஸு, இதிலெல்லாம் தூள் கிளப்ப வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் பண்ண ஷாப்பிங்கையோ நீங்கள் வாங்கின பொருளையோ விமர்சனம் செய்வார்கள். விமர்சனத்தை மட்டும் உத்து பார்க்காதீங்க. அதெல்லாம் போயிட்டே இருங்க. நீங்கள் இந்த உலகம் வாழ்ந்தாலும் உங்களை பேசும், நீங்கள் தாழ்ந்தாலும் பேசுவாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? அடுத்தவர்களோட வாழ்க்கையை நீங்கள் பாதிக்காமல் முடிவுகள் எடுக்கிறீர்களா? இது போதுமானது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கடல் கடந்த சுப செய்திகள், குடும்ப உறவுகள் இடையே கொஞ்சம் கொஞ்சம் கசப்பான விஷயங்கள்லாம் வெளியில் வரும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அடுத்த நிலை அப்படிங்கிறது வெற்றி தர வேண்டிய அமைப்பு மிதுனராசிக்காக உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், முன்னேறி போக வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி புது வஸ்திர சேர்க்கை அப்படிங்கிறது மிதுனராசிக்காக இருக்கும். இல்லை கிஃப்டாவது யாராவது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. போகிற இடத்துல ஒரு வஸ்திரம் வாங்கலாமாங்கிற ஆசை நிறைய ஏற்படும். இந்த வஸ்திரத்தை சூரிய பகவான் உங்களுக்கு கிஃப்டாக தரப்போகிறார், தானமாக தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். அப்போது மருந்து, மாத்திரை, மளிகைக்கான விரயங்கள், இந்த ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரி, மெடிக்கல் பில்ஸு சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய அமைப்பு. அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களை காத்திருக்க வைக்க மாட்டாங்கங்கிறத சொல்ல முடியும். சந்திரனுடைய சஞ்சாரம் நெருங்க நெருங்க சந்தோஷங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று, இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப முதல் வாரத்தில் நிறைய தடுமாற்றங்கள், அலைச்சல்கள், கொஞ்சம் ஏமாற்றங்கள், விமர்சனங்கள், கேலி சித்திரங்கள் இருக்கும். ஆனால் 2வது வாரத்துக்கு அப்புறமேலே அடித்து தூள் கிளப்ப போகிறீங்கிறது தான் அர்த்தம். சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார், உங்களுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிடுவார், உங்களுக்கு வெற்றி பெருமையை தரப்போகிறார். உடன் பிறந்த பிறப்புகளால் கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்புகள், உறவுகளால் சின்ன சின்ன விரிசல்கள்லாம் ஏற்பட்டாலும் இந்த நேரத்தில் தேவை தைரியலட்சுமி தான் மிதுனராசி நேயர்களே. இன்னொன்று, சுக்கிரனும் சூரியனும் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு. கூட செவ்வாயும் புதனும் ஆதாயத்தை தருவதற்காக 3ஆம் வாரத்தில் வரப்போகிறாங்க. அப்போ 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் வெற்றி, பெருமை, புகழ்ங்கிறது உங்களுக்காக உண்டு. இப்போது அடுத்து இருக்க கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பயம் அறியான், என்னது எல்லாரும் உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் தேன்னு தைரியமாக தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லுன்னு துணிஞ்சு காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு.
முதல் வாரம் கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஆதிசங்கரர் ஜெயந்தியிலிருந்தே உங்களுக்கு சுப செய்திகள், சந்தோஷமான செய்திகள், நீங்கள் நினைத்து பார்த்து அப்பாடா அப்படின்னு பெரிய ரிலீஃபாக மூச்சு விட்டு உட்கார வேண்டிய ஒரு தருணம். சார் பிரமாதமாக சமாச்சாரம்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார், இந்த மாதத்தில் கண்டிப்பாக எல்லோரும் உங்களை கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூப்பராக பண்ணிட்டீங்க பாராட்டு வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். குரு சந்திரனை எவ்வளோ பாராட்ட போகிறாரோ அந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த நாள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஏப்ரல் 21 மே மாதம் 1ஆம் நாள், அதுவும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு காரியம் ஜெயமாக வேண்டிய அமைப்பு. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணமோ, ஒரு ஆஃபர் லெட்டரோ, ஒரு 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 ட்ராவல் சமாச்சாரமோ, ஒரு சந்திப்போ உங்களுக்காக சக்ஸஸ் ஆக போகுது. கிராண்ட் சக்ஸஸ் அப்படின்னு அனைவரையும் கொடுத்து இனிப்பி பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். பண விரயங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன், அதை புக் பண்ணிட்டேன், இங்கே ரிசர்வ் பண்ணிட்டேன், இங்கே ரூம் சொல்லியாச்சு, இந்த மண்டபம் புக் பண்ணியாச்சு, இதெல்லாமும் சந்தோஷமான செய்திகள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணவரவு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை, கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகை, அதே மாதிரி எதிர்பார்த்தபடி கிளைண்ட்டுகள்கிட்டருந்து பேமெண்ட்ஸ் வர்றது, நண்பர்கள்ட்டேருந்து பேமெண்ட்ஸ் வர்றது தெளிவாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுவும் அந்த குருவினுடைய ஆதிசங்கரனுடைய ஜெயந்திக்கு பிறகு நிறைய சுபத்துவமான செய்திகள் கடகராசிக்காக உண்டு. 2, 3, 4 வாரமும் சோர்ந்தெல்லாம் போக மாட்டீங்க, அசந்து போக மாட்டீங்க. கிராண்ட் சக்ஸஸ் அடைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் உங்கள் உடன் இருப்பவர்கள், உங்கள் உறவுகள் ஒரு சஞ்சலத்தோட, ஒரு தவிப்போட, ஒரு சின்ன ஏமாற்றத்தோடு இருக்கும் பொழுது பரவாயில்லப்பா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். இந்த தனி ஆளாக நின்று, நீங்கள் தனி ஆள் இல்லை, உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தான் அதில் ரொம்ப பிரபலமாக தெரிவிங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். தன் பேச்சு, தன் சொல், தன் செயல், தன் சிந்தனை, தன் புத்தி, எந்த முடிவெடுத்தாலும் நானே எடுக்கிறேன், அதுக்கு நானே காரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. வெண்மை நிறம் சார்ந்த உணவுப் பொருள் உங்களை தேடி வரும். விருந்து, விழா, விசேஷங்கள், வைபவங்கள், நீங்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ உங்களை கேட்டு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறதும், டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல இணக்கமான ஒரு சூழல், ஒரு புரிதல், ஒரு ஆதரவு, ஒரு அன்பு, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்பாடா அப்படின்னு அப்படி பிராண்டை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய தருணம். இந்த அன்பிராண்டட் ஐட்டம்லாம் நமக்கு வேணாம் சார், ப்ரைவேட் லேபிள்லாம் நமக்கு வேணாம் சார், அப்படி ரேஞ்சாக தான் நான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அனைத்தும் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிலை. ஒன்று குடும்பத்தில் எதிர்த்து பேசாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களை யாரும் எதிர்த்து பேசாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வர வேண்டிய அமைப்பு. சந்திரனே சங்கடப்படுறாரு, நீங்களும் சின்ன சங்கடம் அப்படிங்கிறது மே மாதம் 5ஆம் தேதி இருக்கும். அதுக்கப்புறமேல் சுபிக்ஷங்கிறதெல்லாம் ஏற்படும். அஷ்டமி நவமியே இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது கடகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. வெற்றி பெருமையில் புகழ் உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கொஞ்சம் உடன் இருப்பவர்களால் சங்கடமும் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. உடன் இருப்பவர்கள்னால் உறவுகள், இந்த அக்கம் பக்கத்தோடு, எய்த்தோடு, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஐயா எல்லாமே மெதுவாக தான் நடக்குது, எல்லாமே மெதுவாக தான் போகுது, நீங்களே ராசி பலன் இந்த ராசிக்கு வரும்போது மட்டும் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க, என்னங்க பண்ணுறது? கேது உங்கள் ராசியிலே போயிட்டுருக்கிறாரு. உங்கள் ராசியை கடந்து அவர் போகிற வரைக்குமே நிறைய பதட்டம் இருக்கும், டென்ஷன், படபடப்பு, தூக்கமின்மை. படுத்தேன் தூக்கம் வரல, ட்ராவல் பண்ணாலும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகாது. என்ன சார் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதா? ஆமாங்க, டிக்கெட்டை நம்பி இருக்காதீங்க. அதே மாதிரி கவுண்டர் டிக்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட டிடிஆர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார், இல்லை யாராவது ஒருத்தவங்க இக்யூ போட்டு கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டை நம்பி இது கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 1லேருந்து 2க்குள்ளே போய் கூட நின்று போயிடும். 1லேருந்து 5க்குள்ளே வந்திருந்தா கூட கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினச்சேன், ஆனால் காயப்போட முடியலையே கார்த்திக் சார், துணியை காயப்போட முடியாதுன்னு வேறு நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரிதவிப்பு இருக்கும். இந்த பரிதவிப்பு கேது பகவான் தவிக்கக்கூடிய தவிப்பு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் மிகப்பெரிய வாத விவாதங்கள், சந்தேகத்துக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு, சந்தேகத்துக்கு உள்ளாகி சங்கடப்பட வேண்டிய ஒரு நிலை, பழி தீர்த்து கொள்ளக்கூடிய தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். பலிக்கு பலி புலிக்கு புலின்னோம்னா அது வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம்
யாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் இந்த உலகத்தில் 100% கிடையாது. மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம், வாழ்வழிப்போம்னு இருந்தால் அது நல்லது. இல்லை முடியாது, நான் ஒத்த கண்ணேன், நான் ரெட்டை கண்ணேன், நான் கண்ணை திருப்பி குத்தியே தான் தீருவேன் அப்படின்னா உங்கள் கண்ணையும் திருப்பி அவங்க குத்துவாங்க. கொஞ்சம் மனசு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். சங்கடகர சதுர்த்தி முடிகிற வரைக்குமே, மே மாதம் சங்கடகர சதுர்த்தி முடிகிற வரைக்குமே எந்த விஷயமும் சிம்ம ராசிக்கு ஒரு நிலைப்பாடான முடிவுக்கு வர முடியாது. இப்படிதான்னு யூகித்து போக முடியாத தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். நிறைய பேர் முதுகில் குத்துவாங்க. இந்த பேக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தும். முதுகில் குத்திட்டாங்க சார், என் கழுத்தை அறுத்துட்டாங்க சார். கேதுவே கழுத்து அறுபட்ட கிரகம் தான். டைரக்ஷன் தெரியாது, எங்கே போகிறோங்கிறது தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ செலஸ்ட்ரியல் பாடி. ஆனால் ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக தேடல், இந்த மாதத்தில் ஒரு 10 தடவையாவது உங்கள் குலதெய்வத்தை அப்பா உன் பிள்ளையை காப்பாற்றிடு அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் இருக்கும். நம்ம தான் எதையுமே டேக் இட் ஈஸின்னு தானே பார்ப்போம். எவ்வளவோ கஷ்டம் வாழ்க்கையில், சிரிக்காத நாள் உண்டா, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படிங்கிற வாலியினுடைய வரிகள் தான் உங்களுக்காக நான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது எப்போவுமே நீங்கள் டேலண்ட் தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் பாருங்கள், நெகோசியேஷன்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகக்கூடிய தருணங்கள், திடீர் விரயங்கள், பணம் பத்தல சார். இந்த கேது வரும்போது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை உங்ககிட்ட வந்து தவிர்த்துடுறார். சந்திரன் அதை கடக்கும் பொழுதே அதில் பாதிப்புகளை கொடுத்துட்றார். மே மாதம் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி முடிகிற வரைக்குமே ஆகா ஓகோன்னு சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய கால நேரமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய உண்மை. அதே மாதிரி சங்கடப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள், மேலதிகாரிகள்கிட்ட தெரியாதனமாக லீவ் அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது, ட்ராவல் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எதிர்பார்த்த விஷயங்கள் முடியல, நான் என் நண்பரை போய் பார்க்கலான் இருக்கேன், என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான் இருக்கேன், என் ஸ்நேகிதியை போய் பார்க்கலான் இருக்கேன், ஸ்நேகிதனை பார்க்கலான் இருக்கேன், இந்த ஆஃபீஸில் கேங்காக டூர் போகலான் இருக்கோம், ஆனால் அதெல்லாம் கல் விழுந்துருச்சு அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணம். இது தள்ளி தான் போகுதே தவிர இல்லாமல் போகலை சிம்மராசி நேயர்களே. இப்படி 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 தவிர்க்கிறது வரனால தான் நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சியே பார்க்குறோம். எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயும் நம்ம மனதில் நினைக்கிறது நடக்காது. மே மாதம் 5ஆம் தேதி வரை நீங்கள் மனதில் நினைக்கும் காரியங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறது தான். மனோகாரகனான சந்திரன் கேதுவை கடந்து சங்கடகர சதுர்த்தியை கடந்து அதற்கப்புறமேல் தான் சுபிக்ஷம் ஏற்பட வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த உக்காந்த இடத்துலேருந்தே அடிப்பேன்னு சொல்லுவாங்க. மக்களின் பக்கம்னு ஒரு படம், நீ உன் பேர் மட்டும் சொல்ல அப்படின்னு சத்யராஜ் சார் கேட்பார். சொன்னேன்னா நீ உக்காந்த இடத்துலேருந்து அடிப்ப, நான் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு ஃபயர் இன்ஜின் ஒன்று போகும், ஓ நீ அவனா நீ அப்படின்னு பிடிச்சோம். அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய விஷயங்களை யூகிக்கிறதுல உங்களை மாதிரி முடியவே முடியாது. கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் சந்தோஷமான தருணங்கள், பொன் பொருள் சேர்க்கை குறித்து வச்சுக்கோங்க. மே மாதம் 21ஆம் தேதிக்குள்ளவே ஒரு சக்ஸஸான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள் அந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறத இருக்குது. அதை குரு பகவானும் தரப்போகிறார், சந்திரனும் தரப்போகிறார். அப்பேற்பட்ட ஒரு 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 சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உண்டு. பெரும் பணம், மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கடன் தொகையோ, ஒரு ஏழை சீட்டினுடைய தொகையோ, நண்பர்கள்ட்டேருந்து பெறக்கூடிய ஒரு தொகையோ, உங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் வரக்கூடிய பெரும் பணமோ உங்களை கவலையை தீர்த்துடும், உங்கள் கஷ்டத்தை தீர்த்துடும். அதே மாதிரி தொழிலில் மெஜஸ்டிக்காக போய் உட்கார வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று இந்த வருடப்பிறப்பு ஆரம்பித்து முதல் வாரத்திலேயே அந்த சந்தோஷத்தை சந்திரனும் தரப்போகிறார் அப்படிங்கிறது தான். சந்திரமங்கல யோகத்தில் உட்காந்துருக்கிற சந்திரன் உங்களுக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கார். அங்கே சனி இருந்தாலுமே சனிக்கு 7ஆம் இடத்தில் தோஷம் இல்லை அப்படிங்கிறது தான் ஜோசியம். அப்போ 6ஆம் இடத்துல ராகு பகவான் வீட்டில் இருக்கிறதோ, அந்த பாவகிரகம் 6இல் இருக்கிறதோ மிகப்பெரிய ராஜயோகம். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு டைம் பீரியட். நீங்கள் வச்ச கூட்டணிலாம் சக்ஸஸ் ஆகும். உடல் இருப்பவர்கள் கை கொடுப்பார்கள். சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. எதிர்பார்க்காத கிஃப்டெல்லாம் உங்களை தேடி வரும். விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், பண்டிகைகள், பெரிய சக்ஸஸ் பெற வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய முழுமையான ராசி பலன். ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள்ளவே 3 சந்தோஷமான செய்தி கன்னிராசி நேயர்களுக்குன்னா உண்டு. ஒன்றா பாருங்களேன், ஒன்று சந்திரன் தரார், இன்னொன்று செவ்வாய் தரப்போகிறார், அடுத்து சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிற ஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால்
காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கொஞ்சம் அன்புக்குரிய உறவுகளை தவிர்க்க வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சார் ஆமாம் சார், ஆமாம் சார், பிஸியோ பிஸி, தலைவர் அப்பாயின்மெண்ட்டில் பிஸி, தலைவர் பிஸியாக இருக்கார்ல, தலைவி பிஸியாக இருக்காங்கல்ல, மேடம் பிஸியாக இருக்காங்கல்ல அப்படின்னு பேக் டு பேக் ட்ராவல், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் ட்ராவலாக இருந்தாலும் சுகமான ட்ராவலாக இருக்கும். எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் டிக்கெட்டே போட்டாடி கூட வேற ஒருத்தங்க நான் கூப்பிட்டு போகிறேன் வாப்பா அப்படிம்பாங்க. என்னது இப்படி ஒரு ராஜயோகமா? நீங்கள் போகிற நேரம், நீங்கள் ட்ரெயினுக்கு லேட்டாக போனாலும் பஸ்ஸுக்கு லேட்டாக போனாலும் அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ உங்களுக்காக லேட்டாக வந்து உங்களுக்காக காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ இது யாரோ பண்ணுற ஏற்பாடு தானே. அத்தனை சுபிக்ஷங்கள் உண்டு. தெய்வ பக்தி, விடாமுயற்சி, குலதெய்வத்துக்கு ஒரு 10 தடவையாவது நன்றி சொல்ல வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் சாதாரணங்க, இதான் தெய்வத்தோட அனுகிரகங்க. எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரும். எனக்கா, நானா, எனக்கே, எனக்கா, ஐரோப்பாவும் எனக்கேவா, சிவப்பு கம்பள வரவேற்பும் எனக்கேவான்னு ஜீன்ஸ் படத்தில் பிரசாந்தும் ஐஸ்வர்யா ராயும் பாடின மாதிரி ஒரு பாட்டுன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரொட்டேஷன், ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, மொத்தத்தையும் தூக்கி வெயிட்டில் போடுறது. பழைய கடன்களில் ஏதோ ஒரு கடனை மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே 1,00,000 இருக்கிற கடனை அடைச்சி முடித்து அபாடான்னு பதில் சொல்ல வேண்டிய தருணம்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறதும், மெஜஸ்டிக்காக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறதும், சவால் விட்டு காரியங்கள் செய்கிறதும், கொஞ்சம் உங்களுக்கும் அதில் ஒரு ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாங்க ஒரு சின்ன கமிஷன். அக்ஷய திருதிக்கு எந்த ராசி தங்கம் வாங்குதோ இல்லையோ, துலாம் ராசிக்கு அப்படி ஒரு பாக்கியம் சந்தோஷமும் ரொம்ப சாத்தியமாக உண்டு. நாட் நெசசரிலி தங்கம், அது உங்கள் தங்கமான ஒரு ஒரு அன்பாக இருக்கலாம், தங்கமான ஒரு நட்பாக இருக்கலாம், தங்கமான ஒரு உறவாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட துலாம் ராசி நேயர்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும். ட்ராவல் பிளான் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்யணும், பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்யணும். அப்போ நடுப்புற செய்கிறத எப்படி செய்கிறது கார்த்திக் சார் அப்படிங்கிற குழப்பம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். திடீர் நிர்பந்தங்கள், திடீர் கண்டிஷனல் அப்ரூவல், கண்டிஷனல் அப்பாயின்மெண்ட்டு, எப்படி நீங்கள் இங்கே வந்தால் தான் நாங்கள் அங்கே வருவோம், நீங்கள் இதை கொடுத்தா தான் நாங்கள் அதுக்கு வருவோம் இப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்டு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு, ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள், அதே மாதிரி பிக்னிக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. ட்ராவல் தள்ளி தான் போகும் கடவர துலாம் ராசி நேயர்களே, ட்ராவல் இல்லாமல் போகாது. ஏன்னா நீங்கள் திட்டினாலும் சரி, ஏன்னா நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக 2 டிக்கெட்டையாவது இல்லை 2 புக்கிங்கையாவது கேன்சல் செய்ய வேண்டிய அமைப்பு இந்த மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, வைரல் இன்ஃபெக்ஷன் சின்ன அளவில் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பாக போகாது. செல்ஃப் மெடிக்கேஷன் மட்டும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. சின்ன பாதிப்பு தானே, கார்த்தி சார் சொல்லிட்டாரு. இந்த காது மூக்கு தொண்டை ஜில்லுன்னு உணவுப் பொருள் சாப்பிடும்போது இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா, சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமு, ஃபங்க்ஷனில் போகிறப்ப இந்த மெயின் டிஷ்ஷெல்லாம் விட்டுட்டு இந்த சைட் டிஷ்ஷை ஒரு கட்ட வேண்டிய அமைப்புங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதாங்க கசாட்டா, டூட்டி ஃப்ரூட்டி. நீங்கள் வேறு வெயில் அடிக்கிறப்ப இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த பிளான்லாம் மனசில் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு ஏக்கம் தீரும் ஒரு தடைக்கு பிறகு. அப்போ இந்த இதெல்லாம் ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு கன்ஃபார்ம்டாக வந்துடும். உடல் நலத்துலையும் மனோநலத்துலையும் சின்ன தடுமாற்றம் ஏற்படும். ஆமாம் சார், சும்மாவே எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். கழுத்துக்கு மேற்பகுதியில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து மறையும். அடிக்கடி ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, சைனஸினுடைய பாதிப்பு, கண்டினியூஸாக தும்முறது, எப்போ பார்த்தாலும் ஜில்லுனே குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதெல்லாம். அதே மாதிரி சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை, பால் தயிர் முறை எப்போ பார்த்தாலும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு துலாம் ராசி நேயர்களே. ஐஸ்கிரீம், இனிப்பு பொருள், பழச்சாறு இதன் மீது கொண்ட மோகம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அதனுடைய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அளவாக பயன்படுத்திக்கங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் யாரோ ஒருத்தர் எடுத்து கண்டிப்பாக ஊட்டி விட்டு தான் போவாங்க, இல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு ஆசையை கிளப்பி விட்டுருவாங்க. வாயை கட்டுப்படுத்த முடியலையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற தவிப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இந்த மாதத்தில் இருக்கும். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள் பௌர்ணமிக்குள் 3 பொய்யாவது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பொய்யா
அடங்கப்பா நானா பின்ன பையா பொய், நீங்கள் தான் சொல்லணும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறதோ, ஒரு எக்ஸ்கியூஸ் லெட்டர் எழுதி கொடுக்குறதோ, ஒரு பொய்யவாவது சொல்லிட்டு வந்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு மேலதிகாரிகள்கிட்ட பொய் சொல்கிறதோ, நம்முடன் இருக்கும் உறவுகள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத சந்திரனும் கொடுத்துட்றார், செவ்வாயும் கொடுத்துட்றார், புதனும் கொடுத்துட்றார். புதனுடைய ஸ்தானம் அவ்வளோ பலமாக இல்லாததுனால விமர்சனங்கள் வரும், கேலி கிண்டல் வரும், நக்கல் நையாண்டி வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களை கொஞ்சம் விமர்சனம் செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்கள் திறமையை கொஞ்சம் குறைத்தே எடை போடுவார்கள். நீங்கள் எப்பேற்பட்ட திறமைசாலின்னு எனக்கு தெரியும், ஆனால் கிரகத்தோட ஸ்தானம் அந்த அளவுக்கு பலமாக இல்லையே. அப்போது தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள் சின்ன சின்ன சர்ச்சைக்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு. கோவில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் இதெல்லாம் போகிறப்ப நீங்கள் எப்பேற்பட்ட விஐபி, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், உங்களையே தடுத்து நிறுத்தி க்யூவில் நிறுத்துகிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். யாரை க்யூவில் நிறுத்தின, யாரை பார்த்து நீ நில்லுன்னு சொன்ன, யாரை பார்த்து கையை குறுக்க நிறுத்தி தடுத்த அப்படிங்கிற கோபம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் மரியாதை குறைவு ஏற்பட வேண்டிய அமைப்பு இந்த மாதத்தில் விருச்சிகராசி நேயர்களுக்கு 3 இடத்துலையாவது இருக்கும். அப்போது கொஞ்சம் கூட்டங்களை தவிர்த்துக்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லது. கியூ இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரிலாம் யாராவது தடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அப்படிங்களாங்க, சரிங்க நான் நின்றுக்கிறேங்க, தெரியலங்க அப்படின்னு டீசெண்டாக போகிறது நல்லது. இது என்ன அர்த்தம்னா, உங்களை யாரோ தடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த காரிய தடை அப்படிங்கிறது ராகுவும் கொடுக்குறாங்க, புதனும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். கேலி சித்திரங்கள், விமர்சனங்கள், நையாண்டி, உங்கள் காதுபடவே உங்களை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு வேண்டப்பட்டவங்களே, நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த புகழ்ச்சி அணி, ஐயோயோ இது வேற, நீங்கள் புகழ்ச்சி அணின்னு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி, இந்த வஞ்சகம், துரோகம், இதுக்கெல்லாம் வாயால் பதில் சொல்லாதீங்க விருச்சிகராசினியர்களே, செயல்களால் பதில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தன் குடும்பத்துலேயும் 1008 ஓட்டை இருக்குது. நம்ம ஓட்டையை பற்றி இவங்க பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கு 10,008 பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவன் கீழே போயிட்டான் அவனை கிண்டல் பண்ணுறதும், கேலி பண்ணுறதும், விமர்சனங்கள் செய்கிறது, இதெல்லாம் என்னையா பொழப்பு அப்படின்னு தூக்கி தூரம் போட்டுட்டு பொழப்ப பாருங்கள். உங்கள் வேலை எதுவோ அதில் கவனம் செலுத்துங்க. யாராவது உங்களை அவமரியாதை செய்தால் அதை ஏற்றுக்கங்க. அதை ஏற்றுக்கிற பக்குவம் விருச்சிகராசி நேயர்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதம் முழுதுமே கொஞ்சம் சுபிக்ஷமாக போயிடும். வேலையில் டென்ஷன், படபடப்பு, உத்தியோகத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பற்றாக்குறையான ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். காதுபட விமர்சனங்கள் இருக்கும். கடன் நெருக்கடிகள் ஜாஸ்தி இருக்கும். வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வட்டி அப்படின்னு பணம் கொடுக்கும்போது தெய்வமாக தெரிஞ்சான், வட்டி கேட்குறப்ப யமனா தெரிகிறானே அப்படின்னு ஒரு வருத்தம் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். மணி ஃப்ளோவில் சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து மறைய வேண்டிய நிலை. உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் தடுமாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோட பலன். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் வெற்றி கொடி கட்டு தான். அந்த படத்தில் வெற்றி கொடி கட்டு படத்தில் வர பார்த்திபன் மாதிரியும் முரளி மாதிரியும் முதல் பாதி கொஞ்சம் சக்ஸஸாக இருந்தாலும் பிற்பாதியில் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத தனவரவு, அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அடுத்தவர்களோட பணமாவது உங்ககிட்ட வந்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டிய ஒரு நிலை, விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், இதிலெல்லாம் மொய் எழுத வேண்டிய தருணங்கள். இதே நான் தான்ப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கே பணம் கொடுத்தேன், நீ எனக்கு இதெல்லாம் வெளியிலலாம் சொல்ல வேணாம், விளம்பரம் பிடிக்காது, என்னை பற்றின விளம்பரம் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கூட நீங்கள் செய்த நல்ல காரியங்களோட பலன் என்னங்கிறத உணர்றதுக்கான ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தோட 3வது வாரத்தில் ட்ராவல் பிளான்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரதோ, நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பின ஒரு க்ஷேத்திராடத்தை, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு ஊரை, நீங்கள் சந்திக்கணும்னு விருப்பப்பட்ட ஒரு நபரை போய் சந்திச்சுட்டு அவங்கக்கிட்ட போதுங்கிற அளவுக்கு பேசிட்டு ஒரு 3லேருந்து 7 நாள் சுற்றுலா, உலா ரயில், உலா வாகனம், உலா வேன், உலா விமானம் அப்படின்லாம் இப்படி ட்ராவலில் உலாவ வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு.
வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய அமைப்பு. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அப்படின்னு சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள். காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள். பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். தகப்பனாருடைய உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அவங்கள ஹெல்த்தில் சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் எல்லாம் கவலை தர வேண்டிய அமைப்பு இருக்கும். கவலை தர வேண்டிய அமைப்பு தான் இருக்குமே தவிர டேமேஜ் ஆக வேண்டிய அமைப்பை கண்டிப்பாக சூரியன் சொல்லலை. இன்னொன்று, புண்ணியத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றி பெருமையையும் தேட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காக காணப்படுது. தனுசு ராசினர் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டிய தருணங்கள். சிநேகிதர்களால் ஆதாயம், சிநேகிதிகளால் ஆதாயம், குரூப் ட்ராவல், நண்பர்களுடன் பயணம். நீங்கள் எதை மனசில் விருப்பப்பட்டீங்களோ, கார்த்திக் சார் இது வல்லவா ராஜயோகம், இது வல்லவா பெருமை, இப்படி இல்லை சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம், அதை சர்வீஸ் செய்து அப்பாடா போதும்ப்பா செலவே இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு, செலவில்லாமல் சமாளிச்சிட்டேன், செலவில்லாமல் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி கைப்பை, இந்த மூட்டை முடிச்சா கட்டுறது, பார்சல் பேக் பண்ணுறது, ஹோட்டல்லலாம் சாப்பிட வேணாம் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோங்கிற சந்தோஷமான தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைப்பதற்கான தருணங்கள் இருக்கும். இவ்வளவுலாம் இருந்தாலும் தகப்பனாருடைய உடல்நிலையிலையும் தகப்பனாருடைய உறவுகள்கிட்டையும் சித்தப்பா, பெரியப்பா, அப்பாப்பா, இன்னும் ஸ்தானத்துக்காக அப்பான்னு கூப்பிடுறவங்க கிட்டலாம் அவங்களுடைய உடல் நலத்திலையும் அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள்லையும் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்கள் வச்சுக்கணும். அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மொதல் 3 வாரம் டல்லாக தான் போகும். சார் நான் சார் மொதல் 3 வாரம்ன்ட்டீங்க, அக்ஷய திருதியெல்லாம் எனக்கு இல்லையா, பௌர்ணமிலாம் எனக்கு இல்லையா? இல்லை, கன்ஃபார்ம் ஆகிடும். பணவரம் மொதல் விஷயம். குரு உங்கள் ராசியை நேரடியில் இந்த மாதத்தில் பார்க்க போகிறார். மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறார். குரு பார்க்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விமோச்சனம் அடையும். ட்ராவல் சக்ஸஸ் ஆகும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள். இவர் தான் ஏஜிஎம்மா, இவர் தான் டிஜிஎம்மா, இவர் தான் ப்ரோக்ராம் டைரக்டரா, இவர் தான் பாருங்கள் ஆபீஸரா, இவர் தான் ஹெட்டு, இவர் தான் இன்சார்ஜ். உங்ககிட்ட சாதாரணமாக உட்காந்து பேசி வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. பாருங்களேன், இதை கேட்டதையுமே எவ்வளோ சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷமெல்லாம் உங்களுக்காக கிடைக்கும். அது கன்ஃபார்ம் ஆக போகிறது 3வது வாரத்தில். இந்த முதல் 3 வாரமுமே ட்ராவல் பிளான்லாம் டேமேஜாக தான் இருக்கும். நீங்கள் போய் மீட் பண்ணுறவங்களோ பேசுகிறவங்களோ லீவில் இருக்கேன், வெக்கேஷனில் இருக்கேன், இது முடிஞ்சிருட்டுமே, பார்த்தலாம் குரு பெயர்ச்சி வந்துடட்டுமே, இந்த குரு பெயர்ச்சி வந்துடட்டுமேங்கிறது தான் மகர ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பலாபலன். வேகம், துடிப்பு, விவேகம், அதே மாதிரி உடல் நலத்தில் என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி நான் ஒரு கை பார்த்துருவேன், உள்ளம் உறுதி எனக்கு அதிகம் சார், வைராக்கியம் ஜாஸ்தி சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷங்கிறது கிடைக்கும். 4வது வாரம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டு, லாஸ்ட் மினிட் வரைக்கும் காரியங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு. என்ன சார், ரூம் புக் பண்ணேன் வெயிட்டிங் லிஸ்ட்டு, டிக்கெட் புக் பண்ணேன் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் கேட்டேன் வெயிட்டிங் லிஸ்ட்டு, இப்படி வெயிட்டிங்னு போயிட்டு இருந்தா நான் எப்போ தான் வெயிட் பண்ணாமல் காரியம் முடிக்கிறது? மே மாதம் 3ஆம் வாரம் வரை இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். பற்றாக்குறைகள், ஸ்டேஷ்னரி பத்தலை, ப்ரொவிஷ்னரி பத்தலை, பணம் பத்தலை, ரொட்டேஷன் லைஃப் தான். ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டேன், மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டேன், ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டேன்னா பரவாயில்ல, இவ்வளோ பணம் இருந்தால் சமாளிச்சிருவேன், இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் சமாளிச்சிருவேன், இந்த காரியத்தை முடிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. இந்த காத்திருந்து காலங்களே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். தாடியை சொரிந்து கொண்டிருந்த ஆண் மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, கூந்தலை சொரிந்து கொண்டிருந்த பெண் மகர ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, இதை எப்படி பண்ண போகிறேன், இதை எப்படி செய்ய போகிறேன், ஒரே குழப்பமாக இருக்கே, ஒரே மண்டை குடைச்சலாக இருக்கே அப்படிங்கிற குடைச்சல், குழப்பம் இதெல்லாம் 4வது வாரம் ஆரம்பிக்கும் பொழுது மகர ராசி நேயர்களுக்கு தீர்ந்துடும். ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அவர்கள் மூலமாக ஆதாயங்கள், கடல் கடந்து சுப செய்திகள் வரதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். பொருளாதார ஆதாயங்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு, குடும்பத்தில் இழந்த மரியாதை கிடைக்க வேண்டிய ஒரு நிலை. ஆமாம் சார் என்னைய கன்சிடரே பண்ணல, என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கூட கேட்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆனால் பாருங்கள் இப்போ நான் திருப்பி வச்சு செஞ்சுட்டேன், வச்சு செய்ய போகிறேன், எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மகர ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய
ஒரு விஷயம். தெய்வத்தின் மீது கூட கோபம் வந்துடும். இந்த 3 வாரத்தில் தெய்வத்தை 3 தடவையாவது திட்ட வேண்டிய அமைப்பு. இவ்வளோலாம் உனக்கு பூஜை பண்ணினேன், இவ்வளோலாம் பிரார்த்தனை பண்ணினேன், இவ்வளோ மந்திரமெல்லாம் கேட்டனே, இவ்வளோ தான தர்மம் பண்ணனே அப்படிங்கிற வார்த்தை 3 தடவையாவது இந்த மாதத்தில் 3 வாரத்தில் கண்டிப்பாக மகர ராசி நேயர்கள் வாயிலேருந்து வந்துடும். கடைசி நிமிஷத்தில் வந்து காரியங்கள் தடையாகும். ஆனால் 4வது வாரத்தில் டெஃபினட்டாக அந்த காரியம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கலாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஐயா ஏதாவது அபத்தமாக தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகு ராசியிலேயே வீட்டு இருக்குது, சந்திரன் அதை கடந்து போகிறார், சஞ்சாரமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இதில் வேற கேதுவோட ஸ்தானம் வேற நேராக 7ஆம் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் வாத விவாதங்கள், விமர்சனங்கள், ஒருவரை ஒருவர் நீ சீச்சி நான் சீச்சின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் கலக்கம் தரும். நண்பர்களுக்கு கொடுத்த பணம் கூட, செய்த உதவி கூட நமக்கு திருப்பி வராது. அந்த செய்த உதவிக்கான நன்றியை கூட அவர்கள் சொல்லாமல் போகிறப்ப தான் வருத்தம்ங்கிறது இருக்கும். தனித்தவுளுன்னு டிபார்ட்மெண்ட்டு, டிவிஷனு, டிகாஷன்லலாம் தனியாகவே விட்டாங்க சார். தனியாகவே உட்காந்துருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ஒத்தையாள் தான், நான் ஒரு ஆள் தான், 1 மேன் ஷோ, 1 மேன் ஆர்மி, 1 உமன் ஆர்மி. இந்த தனியாகவே அப்படிங்கிறதெல்லாம் விட்டாங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு, எப்படி எங்கே கேட்கறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு, டைரக்ஷன் தெரியலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஃபுட் பாய்சனிங், உணவு பாதிக்கப்பட வேண்டிய தருணங்கள். கால நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆமாம் சார் முடிச்சே ஆகணுங்கிறாங்க, நான் தான் போகணும், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட இருந்தும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட இருந்தும் வம்பு வழக்குகள் வந்து சேரும். செய்யாத குற்றத்துக்கு விமர்சனம், பழி உங்கள் மீது சுமத்தப்படும். சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் அந்த தப்பை பண்ணலை, நீங்கள் அந்த காரியத்தை செய்யலை, நீங்கள் அதுக்கு ரிசல்ட் கிடையாது, ஆனால் உங்களை வச்சு செய்யக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணம் வரும் பொழுது கை கட்டி வாய் மூடி மௌனமாய் இருத்தல் நல்லது. மௌன குரு, மௌனம் சம்மதம், மௌன ராகம், மௌனம் பேசியதே, பேசாமல் இருந்திருக்க. மௌனம் பல பதிலை சொல்லும். கும்பராசி நேயர்களே, குடும்ப உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அலுவலகத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, வம்பு வழக்குகள் வந்து சேரும். கிளைண்ட்டுகளோட அதிருப்தியான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். விமர்சனங்கள் இருக்கும், கேலி கிண்டல் இருக்கும். நீங்கள் எதையாவது சொல்லி நிரூபிக்கலான்னு போனீங்கன்னா கூட அதுலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட வேண்டிய அமைப்பு. வாக்குஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறது அவ்வளோ சுபிக்ஷம் இல்லை. ஆனால் ஏதோ புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுப்பீங்க. நுணலும் தன் வாயால் கெடும். ஏதோ ஒரு அபத்தமான விஷயத்த பேசி நீங்களே மாட்டிப்பீங்க. யாரை பற்றின விமர்சனத்தையும் எந்த இடத்துலையும் பேசாமல் இருப்பது நல்லது. இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டுங்கிறத கும்பராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது. இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்ககிட்ட நம்ம பேசணுமா, இவங்ககிட்ட நம்ம தகவல் சொல்லணுமா, தேவையில்லையே, அவசியம் இல்லையே அப்படின்னு மட்டும் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறது நீங்களே தான். நீங்கள் சொன்ன விமர்சனம், உங்களுடைய ஏளனம் திருப்பி உங்ககிட்டயே அவங்களே வந்து சொல்லுவாங்க, என்னப்பா ஏதோ என்னை பற்றி ஏதோ பேசுனீங்களா, என்னை பற்றி ஏதோ சொன்னீங்களா அப்படின்னு வாயால் வம்பால் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். பணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொட்டேஷனில் சமாளிக்கக்கூடிய நிலை. 3 தடவையாவது கிரெடிட் கார்டை எடுத்து வேறு வழி இல்லை, கார்டில் தான் பேமெண்ட்டை போட்டாகணும், கார்டில் தான் டிக்கெட்டை புக் பண்ணி ஆகணும். அதுவும் ஒரு தடவை தடைப்பட்டு 2வது தடவை பேமெண்ட் வரும். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். என்னது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். ராகுவே ரிவர்ஸில் தானே உட்காந்துருக்கு ராசியில். சந்திரன் கூட இருக்கிறப்ப சந்திரனையும் ரிவர்ஸ் அடிக்க வைப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து இருக்க மீன ராசி நேர்களை பொறுத்தலாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரே அவஸ்தை தான். என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் மீனராசி நேர்களே உங்களுக்கு பலன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, காலையில் விசாரிப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக உங்களை வச்சுருப்பாங்க. உங்களுக்கான மேடை, உங்களுக்கான இடம், உங்களுக்கான வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நடந்ததுக்கு அப்புறமேல் உங்களை நினைத்து வருத்தப்படுவார்கள். அன்னைக்கே இந்த மீனராசிக்காரன் சொன்னான், நான் கேட்கல, நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு ஆறுதல் தர வேண்டிய அமைப்பு. முதல் வாரத்தில் ஆறுதல் பரிசுங்கிறது தான் உங்களுக்காக இருக்கும். உங்களுடைய திறமை குறைத்து எடை போடப்படும். ஆனால் மே மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன்
சீரும் சிறப்புமாக வரப்போகிறார். அந்த ஆதிசங்கரர் ஜெயந்தி யாருக்கு ஃபேவராக இருக்கோ இல்லையோ, மீனராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ரெக்கமெண்டேஷனில் 3 காரியத்துக்கு ரெக்கமெண்டேஷனோட போவீங்க. அந்த 3 காரியத்தையும் 3 வாரத்தில் ஜெயிச்சு முடிக்க வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக உண்டு. மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இல்லை மே மாதம் முதல் வாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு பணவரவு அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக உண்டு. ஒரு கடனில் சொத்து அமையிறத கண்கூடாக பார்ப்பீங்க. ஒரு வாகனத்தோட பிரயாணம், ஒரு வாகனத்தோட ஆசை, ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ராவலை கன்ஃபார்ம் பண்ணி உறுதி பண்ணுறது, கடல் கடந்து சுப செய்திகள் பெறக்கூடிய ராசியில் மீனராசி நேயர்கள் உண்டு. 3 சந்தோஷமான செய்தி ஊரை கூட்டி சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய பாராட்டுக்கள் கிடைக்க வேண்டிய அமைப்பு, நீங்களே பெரிய மனிதராக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது 2வது வாரமும் 3வது வாரமும் 4வது வாரத்துலையும் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத தருணங்கள், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங், சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும். அடுத்தடுத்து கமிட் பண்ணிட்டேனே என்ன செய்கிறது, அப்புறம் வருமானத்தை பார்க்கணும்ல, வருமானத்தை பார்த்தா எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்காக அடுத்தவர்கள் பொருள் வாங்கிட்டு வரதும், உங்களுக்காக உங்கள் வேலையை அடுத்தவர்கள் சுமந்து செய்வதும், உட்காந்த இடத்துலேருந்தே காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு, இருந்த இடத்துலேருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவான் இந்த ஆறுமுகம்ங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அடுத்தவர்கள் மூலமாக அமைய வேண்டிய அமைப்பும் மீனராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு. இன்னொன்று, உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க சனி பகவான் கொஞ்சம் செயல்களை காலதாமதமாக்குவார். சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் காலதாமதமாக எல்லா விசேஷங்களுக்கும் போகிறது. மீனராசிங்கிறதுனால லேட்டாக வரீங்களாங்கிற கேள்வி, அந்த லேட்டாக வரீங்களா, லேட் ஆகிடுச்சே, லேட்டு அப்படின்னு ஏட்டு இப்போவே லேட்டுங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கே உரித்தானதாக இருக்கும். அதே மாதிரி லேட்டாக போனாலும் ஆம் என்று தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நான் லேட்டு தான் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தைரியமாக நீங்கள் ஒத்துக்குங்க, உண்மையை பேசுங்க, பயப்படணுன்னு அவசியம் இல்லை. பேஸ் வாய்ஸில் பேசுங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும். ரொம்ப பெரிய பணத்தை சம்பாரிச்சு கொடுவீங்க மீனராசி நேயர்களே. பெரிய அதிகாரங்கள் கை கொடுக்கும். ஆதரவுகள் பெருக வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. ஆனால் முதல் வாரத்தில் தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த மேன் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்கிற மாதிரி மீனராசி நேயர்களே, பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேவே ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு நீங்களே நிறைய பேசி பார்த்துப்பீங்க. உங்களுக்கு நீங்களே நிறைய புலம்பிக்கிட்டும் இருந்திருப்பீங்க. அதை எல்லாமே முதல் வாரத்திற்கு பிறகு சரியாகிவிடும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த மாதம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரரை பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.